வணக்கம். நாளைய தினப்பலன் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 உண்டான பலன். மேஷம் முதல் மீனம் வரை நாளைய பலனை இன்றே தெரிந்து கொண்டு நாளைய தினத்தை திட்டமிட்டு வெற்றியடையுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினம்தோறும் பார்க்கவும். மேஷராசி. நாளை நிம்மதியான நாள். சிறு செலவுகள் இருக்கும், ஆனால் அதற்கேற்ற வரவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. நாளை மதியத்திற்கு பின் சில அதிர்ஷ்டங்கள் இருக்கிறது. குழந்தைகள் வழியாகவும் தாயார் வழியாகவும் நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நன்றி, வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்களுக்கு நல்ல செலவுகள் இருக்கும். சில முயற்சிகள் வீணாகலாம். இருந்தாலும் கூட அதற்காக அஞ்ச வேண்டியதில்லை. நாளை தினத்தை சுமாராகவே நீங்கள் கழிக்கலாம். நன்றி, வணக்கம். மிதுனராசி. மிதுனராசி அன்பர்களுக்கு மிக அருமையான நாள். பணவரவு கூடும். 2ஆம் இடத்து சந்திரன் 11இல் இருப்பதால் மூத்தவர்கள் வழியாகவும் மற்றபடி வியாபாரத்திலும் வேலையிலும் முன்னேற்றமும் பணவரவும் இருக்கும். குடும்பம் குதூகூலமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடகராசி அன்பர்களே, சற்று ஏமாற்றம் இருந்தாலும் நாளை எப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாகவே கழிக்கலாம். சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் கூட வாகனத்தில் செல்லும் போதும் பிரயாணத்தின் போதும் கவனம் தேவை. ஆகாரத்தில் கட்டுப்பாடை கொண்டு ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நன்றி. சிம்மராசி நேயர்களே, நாளைய தினம் புகழ் கிடைக்கும் நாள். எல்லா விதத்திலும் வெற்றியே இருக்கும். தந்தை வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் வழியாகவும் நன்மைகள் நடக்கும். குழந்தைகளால் முன்னேற்றம் அடையும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சில செலவுகள் இருந்தாலும் நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களுக்கு பேச்சில் சற்று நிதானம் தேவை. திடீர் பணவரவு இருக்கும். திடீர் சின்ன சின்ன பிரயாணங்கள் இருக்கும். மற்றபடி சந்திராஷ்டமம் என்பதற்காக பயப்பட தேவையில்லை. நன்றி. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உதவி கிடைக்கும். 7ஆம் இடத்து சந்திரன் மனைவி வழியிலும் பார்ட்னர்ஸ் வழியிலும் நண்பர்கள் வழியிலும் நன்மையவே செய்வார். 10 கூடிய சந்திரன் 7இல் இருப்பதால் துணைவியார் மூலமும் நண்பர்கள் மூலமும் தொழில் முன்னேற்றம், வேலை கிடைத்தல், படிப்பில் முன்னேற்றம் நடக்கும். சந்திரனும் குருவும் கேந்திரத்தில் இருப்பதால் துளாராசிக்கு நாளைய தினம் 14ஆம் தேதி ஒரு நல்ல நாளாகவே தெரிகிறது. நன்றி. விருச்சிகராசி. விருச்சிகராசிக்கு நாளை 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 மறதி ஏற்படலாம். எதையும் ஞாபகத்தோடு எடுத்துக்கொண்டு வெளியில் செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. உணவு கட்டுப்பாடு அவசியம். மறதிக்கு இடம் கொடாமல், குழப்பத்திற்கு இடம் கொடாமல் பக்தியை வளர்த்து இன்றைய தினத்தை வெல்லலாம். நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 8 கூடிய சந்திரன் 5இல் இருப்பதால் பிள்ளைகள் வழியிலும் பூர்வீக சொத்துகள் வழியிலும் சில பிரச்சனைகள் தோன்றலாம். மற்றபடி மனதில் குழப்பங்கள் கூட இருக்கும். ஆனாலும் கூட வசதியாக நீங்கள் ஃபீல் செய்வீர்கள். சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் சற்று சுறுசுறுப்பாக இயங்கினால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு பெருமை சேரும் நாள். 7ஆம் இடத்து சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவியுடனும் நண்பர்களுடனும் பார்ட்னர்களுடன் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். பிரயாணத்தின் மூலமாக தொழில் மேன்மையடையும். வெளிநாட்டு ஏற்பாடுகள் நடக்கும். விசா கிடைக்காதவர்களுக்கு விசா கிடைக்கும். பாஸ்போர்ட் வாங்குதல், விசா ஏற்பாடு செய்வது, வெளிநாட்டு தொடர்பு நன்றாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மற்றபடி விபரீத ராஜயோகம் ஏற்பட்டிருப்பதால் திடீரென நன்மைகள் நடக்கும்.
உணவு கட்டுப்பாடும் ஆரோக்கிய கவனமும் மட்டும் இருந்தால் நாளைய தினம் 14 ஆகஸ்ட் 2025 நல்ல நாளாகவே இருக்கிறது. நன்றி. மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு போட்டி இருந்தாலும் வெற்றி நிச்சயம். 5 கூடிய சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணவரவுக்கு பஞ்சமில்லை. குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சியான பொலிவான முகம், நல்ல வார்த்தைகள், அருமையான நாள், லக்கி டே என்றே கூறலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் பலன்களை கேட்டு மறுநாளை திட்டமிட்டு வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.